முதல்வர் ஜெயலலிதா உத்தரவின்படி தமிழகத்தில் 500 டாஸ்மாக் கடைகள் ஞாயிறன்று மூடப்பட்டன. சட்டசபை தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற்றதை அடுத்து 6வது முறையாக தமிழக முதல்வராக கடந்த மாதம் 23ஆம் தேதி ஜெயலலிதா பதவியேற்றார். பதவியேற்றவுடன் 5 முக்கிய கோப்புகளில் ஜெயலலிதா கையெழுத்திட்டார். அவற்றில் ஒன்றாக தமிழகம் முழுவதும் 500 டாஸ்மாக் சில்லறை மதுபான கடைகள் விரைவில் மூடப்படும் என்ற உத்தரவுக்கான கோப்பிலும் ஜெயலலிதா கையெழுத்திட்டார். ஜெயலலிதாவின் உத்தரவுப்படி தமிழகத்தில் ஞாயிறு முதல் 500 டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கு தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. அதற்கான அரசு ஆணை சனிக்கிழமை இரவு வெளியிடப்பட்டது. அதன்படி சென்னை மண்டலத்தில் 58 கடைகளும், திருச்சி மண்டலத்தில் 133 கடைகளும் ஞாயிறன்று மூடப்பட்டது. கோவை மண்டலத்தில் 60 டாஸ்மாக் கடைகளும், மதுரை மண்டலத்தில் 201 டாஸ்மாக் மதுபான கடைகளும் மூடப்பட்டது. மேலும் மூடப்படும் டாஸ்மாக் கடைகளில் பணியாற்றும் ஊழியர்களுக்கான மாற்றுப்பணி குறித்த அறிவிப்பு பின்னர் தனி அரசாணையாக வெளியிடப்படும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது.